ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ் டார்கெட் டிஎன்பிசி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, டெஸ்ட்டு 6ஓட எக்ஸ்ப்ளனேஷன், ஆன்சர் கீ எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். புதுசாக யாருன்னா பார்க்குறீங்கன்னா 20 நாள் 20 டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு குரூப் 4க்கு நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோன்னா முழு மாதிரி தேர்வுகள் வந்து வச்சிட்ருக்கோம். அதில் 6th to 10th வரைக்கும் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இன்றைக்கி 11th எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த டீட்டெயிலாம் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் வந்து டெலகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னென்னைக்கு என்னென்ன டெஸ்ட்டுன்ற பிடிஎஃப் வந்து பின் பண்ணியிருக்கேன். தென் எல்லா கொஷினுமே நம்ம பின் பண்ணியிருக்கோம். அதில் போயிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எல்லா சப்ஜெக்ட்டும் படிச்சுருந்தீங்கன்னா அதற்கான சப்ஜெக்டை எடுத்து நீங்கள் டெஸ்ட்டு போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் இங்கே வந்து ஆன்சர் கீ செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இன்றைக்கி வந்து நம்ம 11th இலக்கணம் நீங்கள் முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முடித்தவங்க ஆன்சர் கீ வந்து செக் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம 11th இலக்கணம் வந்து பார்த்திங்கன்னா 6th to 10th வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோமோ அதோட எல்லாமே கலந்த மாதிரி தான் இருக்கும். புதுசாக எதுவும் நீங்கள் வந்து படிக்கிற மாதிரி எதுவும் இருந்திருக்காது. ஒரு சிலது மட்டும்தான் புதுசாக இருந்திருக்கும். மற்றபடி 6th to 10th வந்து இலக்கணம் நல்லா படித்தவங்களுக்கு 11th இலக்கணம் வந்து ஈஸியாக தான் இருந்திருக்கும். இன்னும் கொஞ்சம் அங்கே நம்ம ஷார்ட்டாக பார்த்துருப்போம், இங்கே கொஞ்சம் ப்ரீஃபாக பார்க்குற மாதிரி இருந்திருக்கும் உங்களுக்கு நான் நினைக்கிறேன். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அங்கே ஷார்ட்டாக பார்த்துருப்போம், இங்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அவ்வளோதான். ஓகேங்களா? இதில் முதல் வினா பார்க்கலாம். மொழி முதல் எழுத்துக்களின் எண்ணிக்கை யாது? அங்கே நம்ம சிக்ஸ்த்தில் நம்ம படிக்கும்போது நமக்கு கொடுத்துருப்பாங்க. 6th வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மொழி முதல் எழுத்துக்கள் எங்கெங்கே வரும், என்னென்ன எழுத்துக்கள் வரும் அப்படிலாம் நம்ம பார்த்தோம். உயிர் எழுத்துக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சொல்லின் முதலில் தான் வரும். அளபடியில் வந்து பார்த்திங்கன்னா சொல்லில் இடையில் சேர்ந்து வரும். மெய் எழுத்துக்கள் 18 சொல்லின் இடையில் தான் வரும், முதலில் வராது. இது போலலாம் நம்ம படிச்சிருப்போம். அதுலேயும் பார்த்திங்கன்னா என்னென்ன எழுத்துக்கள் வந்து சொல்லின் முதலில் வரும், இடையில் வரும், கடையில் வரும்னு நம்ம பார்த்துருப்போம். அதேமாரி ஆயுத எழுத்தும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சொல்லின் முதலிலையும் வராது, கடைசியிலையும் வராது, சொல்லின் இடையில் மட்டும்தான் வரும். உயிரெழுத்து வந்து மெய் கூட சேர்ந்து உயிர் மெய்யாக சென்ட்ரலில் வரும். இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே எழுத்துக்கள், மொழி முதல் எழுத்துக்களின் எண்ணிக்கை நமக்கு வந்து அங்கே படிச்சிருக்க மாட்டோம். மொழி முதல்ல என்னென்ன வரும் அப்படின்னு மட்டும் பார்த்துருப்போம். இங்கே வந்து நம்ம எத்தனை எழுத்துக்கள் வரும்னு கேட்குற அளவுக்கு நமக்கு இங்கே கேட்டிருப்பாங்க. அவ்வளோதான் வித்தியாசம். மொழி முதல் எழுத்துக்களின் எண்ணிக்கை நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 22. மொழி முதல் எழுத்துக்களின் எண்ணிக்கை வந்து 22. உயிர் எழுத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மொழியின் முதலில் வந்து பார்த்திங்கன்னா 12 எழுத்துக்களும் வரும். இடையில் வந்து பார்த்திங்கன்னா இடையிலையும் கடைசியிலையும் அளபடையாக மட்டும்தான் வரும். அப்புறம் மெய்யெழுத்தாக கூட சேர்ந்தால் இடையில் வரும். மெய்யெழுத்துக்களில் வந்து பார்த்திங்கன்னா சொல்லின் முதலில் வராது, இடையிலையும் கடையிலையும் வரும். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11 எழுத்துக்கள் வந்து மெல்லின எழுத்தாக கூட சேர்ந்து வரும். மீதி இருக்கிற 7 எழுத்து வராது. மொத்தம் 18 எழுத்தில் கசட தபர 6 எழுத்துக்கள், தென் வந்து அந்த எழுத்துக்கள் சேர்ந்து வரும்பொழுது வராதுன்னு இது போலலாம் நம்ம படிச்சிருப்போம். அதை நீங்கள் பார்க்கலன்னா பார்த்துருங்க, அது ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாப்பிக்கும் கூட. மொழி இறுதி எழுத்துக்கள் வந்து எண்ணிக்கை என்னன்னு கேட்குறாங்க. 24. ரொம்ப டீப்பாக பார்க்கலனா கூட இந்த எண்ணிக்கை மட்டும் பார்த்துங்க. மொழி முதல் எழுத்துக்களின் எண்ணிக்கை 22, மொழி இறுதி எழுத்துக்களின் எண்ணிக்கை 24. மொழி முதல் எழுத்துக்களில் மெய்யெழுத்துக்களின் எண்ணிக்கை 10. மொழி முதல் எழுத்துக்களின் மெய்யெழுத்துக்கள் எண்ணிக்கை வந்து 10. மொழி இறுதி எழுத்துக்களின் மெய்யெழுத்துக்களின் எண்ணிக்கை என்னன்னு கேட்குறாங்க. 11. அடுத்து, இன்றும் டேஸ் தமிழர் உங்கு உங்கனம் போன்ற சொற்களை பயன்படுத்தி வருகிறார்கள். இன்றும் டேஸ் தமிழர் உங்கு உங்கனம் போன்ற சொற்களை பயன்படுத்தி வருகிறார்கள். இலங்கை தமிழர்கள். அடுத்து ஒரு பொறுத்துக. ஆன்சர் வந்து பி. உயிர் ஈறு வந்து மணி மாலை. நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். மணி மாலை இதில் இன்னு ப்ளஸ் இ அப்படி தான் பிரிப்போம். அது வந்து உயிர் ஈறு. அடுத்து மெய்யீருன்னு பார்த்திங்கன்னா பொன் ப்ளஸ் வண்டு. இங்கே வந்து பொன் ப்ளஸ் வண்டுன்னு பிரிக்கும்போது அது மெய்யீறு. உயிர் முதல் வாழை ப்ளஸ் இலை, வாழை ப்ளஸ் இலை, இது வந்து உயிர் முதல். மெய் முதல் தமிழ் நிலம். மெய் வந்து நீ இருக்கு இல்லைங்களா, இந்து ப்ளஸ்ஸு ஈயாக தான் பிரியும். அப்போ இந்து தான் ஃபஸ்ட்டு இருக்குது. அப்போது மெய் முதல். ஓகேங்களா? இதற்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. அடுத்து 7வது வினா. ஆன்சர் சி. உயிர் ப்ளஸ் உயிர். அதே தான், இதை வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. உயிர் ப்ளஸ் உயிர், மலை ப்ளஸ் அருவி, மலை ப்ளஸ் அருவி.
இங்கே இல்லு ப்ளஸ் ஐன்னு வந்திருக்கும். அப்போ இது என்ன? உயிர். இங்கேயும் உயிர். அடுத்து மெய் ப்ளஸ் உயிர். தமிழ் ப்ளஸ் அன்னைன்னு வரும். தமிழ் ப்ளஸ் அன்னைன்னு வரும்போது இந்த நிலமொழியின் ஈற்றெழுத்து மெய்யாகவும் வருமொழியின் முதல் எழுத்து உயிராகவும் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உயிர் ப்ளஸ் மெய். தென்னை ப்ளஸ் மரம். தென்னை ப்ளஸ் மரம் என்ன கொடுத்துருக்காங்க? உயிர் ப்ளஸ் மெய். இன்னு ப்ளஸ்ஸு ஐயின்னு வரும். அப்போ இது என்ன எழுத்து? உயிர் எழுத்து. எங்கள் மரம் என்ன எழுத்து? மெய் எழுத்து. இம்மு ப்ளஸ் ஆண் பிரிக்கும்போது என்ன வருது? மெய் வருதுங்களா? மெய் ப்ளஸ் மெய். தேன் ப்ளஸ் மழை. தேனில் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா மெய் எழுத்து. மா வந்து என்னவா பிரியும்? இம்மு ப்ளஸ் ஆவா பிரியும். அப்போ இங்கும் மெய் எழுத்து. அப்போ தேன்லேயும் இன்னு மெய் எழுத்து, இம்முலேயும் மாலையும் இம்மு வந்து மெய் எழுத்து. அப்போ நமக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தான். 8வது வினா ஆன்சர் ஏ. உயிர் ப்ளஸ் உயிர். தமிழ் ப்ளஸ் அன்னை. மெய் ப்ளஸ் உயிர். மலையருவி. உயிர் ப்ளஸ் அதே சேம் கொஷின் ரிப்பீட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு இலக்கண வகையால் சொற்கள் டேஷ் வகைப்படும். இலக்கண வகையால் சொற்கள் 4 வகைப்படும். அந்த இலக்கண வகையில் சொற்கள் 4 வகைப்படும் சொல்லியிருக்கல, அது என்னென்னு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து பெயர் ப்ளஸ் பெயர். 10வதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. கனி ப்ளஸ் சாறு. பெயர் ப்ளஸ் வினை. தமிழ் ப்ளஸ் படி. வினை ப்ளஸ் வினை. நடந்து செல். வினை ப்ளஸ் பெயர். படித்த நூல். இப்போ பெயர் ப்ளஸ் பெயர் அப்படின்னா கனியும் ஒரு பெயர் தான், பெயர் சொல் தான். சாரும் ஒரு பெயர் சொல் தான். பெயர் ப்ளஸ் வினைனா தமிழ் வந்து பெயர் சொல், படி அப்படின்றது ஒரு வினையை குறிக்கிறது. வினை ப்ளஸ் வினைனா செல்றதும் ஒரு வினை, நடந்து போகிறதும் ஒரு வினை. வினை ப்ளஸ் பெயர்னா படித்தல் என்பது ஒரு வினை பெயர், நூல் என்பது ஒரு பொருளின் பெயர். இதுதான் வந்து நம்ம இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது. இதில் ஒன்றும் கஷ்டம் இல்லை. அடுத்து 11வது வினா. 11வது வினா ஆப்ஷன் ஏ. நெடில் தொடர் குற்றியலுகரம். நெடில் தொடர் குற்றியலுகரம். வீடில்லை. உயிர் தொடர் குற்றியலுகரம். முரட்டுக்காலை. வன்தொடர் குற்றியலுகரம். அச்சு பலகை. மென்தொடர் குற்றியலுகரம். பஞ்சு பொதி. நெடில் தொடர் குற்றியலுகரம். வீடு. இது நெடில். அடுத்து உயிர் தொடர் குற்றியலுகரம். முரட்டு. இது வந்து உயிர் தொடர். வன்தொடர் கசட தபர. இங்கே அச்சு பலகை பாருங்கள், அச்சு. இது வந்து வன்தொடர் குற்றியலுகரம். மென்தொடர் குற்றியலுகரம். நெனமன. இது மென்தொடர் குற்றியலுகரம். மார்புக்கூடு என்பது 12வதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. இடைத்தொடர் குற்றியலுகரம். மார்புக்கூடு என்பது இடைத்தொடர் குற்றியலுகரம். மார்பு இதில் இரு என்ன வந்திருக்கு? எரள வழல இடையினம். இடைத்தொடர் குற்றியலுகரம். அடுத்து 13வது ஆன்சர் ஆப்ஷன் டி. பைந்தளிர். முன்னின்ற மெய்திரிதல் என்ற என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க? அந்த வாய்ப்பாடு யூஸ் பண்ணியிருக்காங்க. முன்னின்று மெய்திரிதல். இப்போ பைந்தளிர் எப்படி நம்ம பிரிக்கலாம்? பசுமை ப்ளஸ் தளிர்னு நம்ம பிரிப்போம். முன்னின்ற மெய் திரிஞ்சு இதில் 2-3 வாய்ப்பாடு யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே 1 மட்டும்தான் கொடுத்துருக்கோம். முன்னின்ற மெய் திரிதல் வந்து பைந்தளிரில் வரும். அது வந்து 2-3 ஸ்டெப்பு போட்டு நம்ம சொல்லணும். அது நான் புணர்ச்சி தனியாகவே நடத்தலான் இருக்கேன். அதில் உங்களுக்கு டீட்டெயிலாக நடத்துகிறேன். 14வதுக்கு டி. கருங்கடல். ஈறு போதல் அடியகரம் ஐயாதல். ஈறு போதல் அடியகரம் ஐயாதல். கருமை ப்ளஸ் கடல். இங்கே ஈறு போதல். இங்கே ஈறு என்ன ஆகிடும்? போயிடும். அதுக்கப்புறமா அடியகரம் ஐயாதல். இந்த கருங்கடல் இருக்குதுங்களே, ஈறு போயிட்டு அடியகரம் ஐயா மாறிடும். அடுத்து 15வது வினா. 15வதுக்கு ஆன்சர் டி. நெட்டிலை. இதில் இடம்பெறும் புணர்ச்சி விதி. நெட்டிலை இதில் இடம்பெறும் புணர்ச்சி விதி 1, 2, 3, 4 எல்லாமே. ஈறுபோதல், தன்னுற்றிருற்றல், உயிர்வரின் உட்குரல் மெய்விட்டோடும், உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 4 விதிகளும் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணியிருப்பாங்க? நெட்டிலையில் வந்து நமக்கு ஒன்றே சேர்த்துருப்பாங்க. நெட்டிலைனா நெடுமை ப்ளஸ் இலை. நெடுமை ப்ளஸ் இலை. ஃபஸ்ட்டு விதி என்ன? ஈறு போதல். ஈறு போதல். தன்னொற்றிருட்டல். இங்கே இட்டு 2 இருக்குது இல்லைங்களா? அது என்னவா மாறும்? இரட்டிக்கும். அப்போது நெட்டு
இப்படி இரட்டிக்கும். அப்புறம் வந்து உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும். இந்த டூவில் ஊ இருக்குது. இட்டு ப்ளஸ் ஊ தான் வந்து டூ. இந்த உக்குரல் மெய்யை விட்டு ஓடும். அப்போ ஃபைனலாக நமக்கு என்ன இருக்கும்? இப்படி இருக்கும். ஓகேங்களா? அப்போது இட்டு ப்ளஸ் ஈ என்னவாகும்? டீயாக மாறும். நெட்டிலை. ஓகேங்களா? இது மாதிரி 4-5 ஸ்டெப்பு வந்து ஒன்றுத்துக்கும் வரும். நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் பார்த்தா ஈஸி தான். ஓகேங்களா? இதில் டி தான் வந்து கரெக்டு. அடுத்து பைந்தமிழ் இதில் இடம்பெறும் புணர்ச்சி விதி யாது? ஆப்ஷன் சி. இது கண்டிப்பாக நமக்கு புணர்ச்சி விதி வந்து தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா நமக்கு பிரித்தெழுதுகன்ற டாபிக் இருக்குது இல்லைங்களா? அதுக்கு புணர்ச்சி விதி நீங்கள் படிக்கணும். இதில் 1, 2, 3 சரியானவை. ஈறுபோதல், அடியகரம் மையாதல், அப்புறம் இணைய, இது எல்லாமே வந்து இந்த பைந்தமிழில் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு மூதூர் இதில் இடம்பெறும் புணர்ச்சி. மூதூர் இதில் இடம்பெறும் புணர்ச்சி 1, 3, 4. மூதூர் எப்படி பிரிப்பீங்க? முதுமை ப்ளஸ் ஊருன்னு பிரிப்பீங்க. இதில் ஈறுபோதல், உயிர்வரின் உக்குரல் மெய் விட்டு ஓடும். இந்த தூளை வந்து இத்து மட்டும் இருக்கும், ஊ ஓடிடும். அப்போது மூ இத் ப்ளஸ் ஊருன்னு இருக்கும். அப்போ இத்தும் ஊவும் சேர்ந்து என்னவா மாறும்? தூவாக மாறிடும். மூதூர். அடுத்து 18வது ஆன்சர் ஆப்ஷன் டி. 1, 3, 4 சரியானவை. 1, 3, 4 சரியானவை. பெரியன் எப்படி பிரிப்பீங்க? பெருமை ப்ளஸ் இஎன்னு பிரிப்பீங்க. அதில் மை விகுதி கெட்டுடும். இ ஐ வழி எவ்வும். பெருமை ப்ளஸ் இஎன் அப்படின்னு பிரிக்கலாம். அப்போ மை விகுதி கெட்டுடும். தென் வந்து பார்த்திங்கன்னா இ வரும்னா நடுவில் சென்ட்ரா இ என்ற எழுத்து வரும். ஓகேங்களா? அடுத்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. அதன் பிரகாரம் நமக்கு மாறிடும். ஓகேங்களா? 19வது வினா பெருவழி. இதற்கு ஆன்சர் ஈறுபோதல். ஈறுபோதல் வந்து இதில் வந்து இடம்பெறும். பெருமை ப்ளஸ் வழி, அதில் மை விகுதி கெட்டு பெரு ப்ளஸ் வழி வந்துடும். அடுத்து 20வது வினா ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி. எகர ஈறு உடம்பிடுமைகளை. எகர ஈறு வந்து பார்த்திங்கன்னா யாவும் வரும், வாவும் வரும். உடம்பிடுமைகளை பெற்று வரும். எகர ஈறு வரும்போது சென்ட்ரா வந்து நம்ம இ இல்லைன்னா யூஸ் பண்ணலாம். அதாவது சேயடி, சேவடி, சே ப்ளஸ் அடி. இதில் ஏ இருக்கும். ஓகேங்களா? இது சென்டராக நம்ம இ இல்லைன்னா யூ எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். அப்போ இது என்ன ஆகும்? சேயடின்னு கூப்பிடலாம், இல்லை சேவடின்னு கூப்பிடலாம். இந்த எகர ஈறு வரும்பொழுது இ இல்லைன்னா யூ வந்து நமக்கு தோன்றும். 20வது ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்து மாசற்றார் இதில் இடம்பெறும் புணர்ச்சி. மாசற்றார் உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும். மாசு ப்ளஸ் அற்றார். இங்கே இதில் இருக்கிற ஊ வந்து கேன்சல் ஆகிடும். ஊ அதாவது உயிர் எழுத்து ஆ வரும்பொழுது உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடிச்சுன்னா இங்கே இச்சு இருக்கும். அப்போ இச்சும் ஆவும் சேர்ந்தால் சாவா மாறிடும். மாசற்றார். அடுத்து 22வது வினா ஆன்சர் ஆப்ஷன் சி. 2, 3 மட்டும் சரி. 2, 3 மட்டும் சரி. இட்டு இரு என்னும் இருமெய்களோடு ஊர்ந்து வரும் எவ்வகை குற்றியலுகரங்கள் வருமொழியோடு சேர்ந்து வரும்போது இரட்டித்து புணருன்னா நெடில் தொடர் குற்றியலுகரத்திலையும் உயிர் தொடர் குற்றியலுகரத்திலும் இரட்டித்து புணரும். அடுத்து 23வது வினா. 23வதுக்கு ஆன்சர் பி. முற்றும் அற்றும் ஒரே வழி என்னும் விதி எதில் இடம்பெறுகிறது? வரவறிந்தான். வரவு ப்ளஸ் அறிந்தான். முற்றும் அற்றும் ஒரே வழி. வரவு ப்ளஸ் அறிந்தான். எப்போதும் போல் உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும். இங்கே இவ் இருக்கும். ஓகேங்களா? அப்போ இவ்வு ப்ளஸ் ஆ என்ன ஆகும்னா வரவறிந்தான். அப்புறம் வந்து நார்மலாக வந்து ஆட் ஆகிடும். அடுத்து இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் டேஸ் மிகும். இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் கசதப மிகும். கசதப மிகும். பூப்பெயர் என்னும் மெய் மிகுதலே பெரும் வழக்காக உள்ளது. பூப்பெயர் முன் டேஸ் மெய் மிகுதல். மெல்லினம் தான் வந்து பூவின் பெயர்களுக்கு முன்னாடி அதிகமாக மிகும். 25வதுக்கு ஆன்சர் பி. வாயொலி இதில் இடம்பெறாத புணர்ச்சி. வாயொலி இதில் இடம்பெறாத புணர்ச்சி உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. இந்த புணர்ச்சி வந்து இதில் இடம்பெறலன்னு சொல்கிறாங்க. 26வதுக்கு பி. ஈறுபோதல். ஈறுபோதல் இனமிகள் உயிர்விரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும். இதெல்லாம் வந்து இடம்பெற்றிருக்கு. அடுத்து
கல்லதர் இதில் இடம்பெறும் புணர்ச்சி விதி. கல்லதர். 27வதுக்கு ஆன்சர் டி. 1 2 மட்டும் சரி. தனி குறில்மின் ஒற்றுவரின் உயிர்வரின் இரட்டும். கல் ப்ளஸ் அதர். தனி குறில் முன் ஒற்றுவரின் இரட்டும். இது தனி குறில், இது ஒற்று. இப்போது இது இரட்டிக்கும்னு சொல்கிறாங்க. அப்போது என்ன ஆகும்? இப்படி வரும். அடுத்து உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பே. இந்த இல்லும் ஆவும் சேர்ந்து என்னவாமாகிறோம்? லாவாக மாறும். அப்போ கல்லதர்னு மாறிடும். நெக்ஸ்ட்டு உடல்நிலை மெய்மயக்க எழுத்துக்களின் எண்ணிக்கை. உடல்நிலை மெய்மயக்க எழுத்துக்களின் எண்ணிக்கை 4. அந்த என்னென்ன எழுத்துக்கள்னு கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். ஓகேங்களா? எப்படியும் படிச்சிருப்பீங்கள்ல, நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா கொஞ்சம் மனப்பாடம் ஆன மாதிரி இருக்கும்ல. வேற்றுநிலை மெய்மயக்க எழுத்துக்கள். வேற்றுநிலை மெய்மயக்க எழுத்துக்கள் இரு இழு இரு இழு. ஈரொற்று மெய்மயக்கத்தில் இடம்பெறாத எழுத்து. ஈரொற்று மெய்மயக்கத்தில் இடம்பெறாத எழுத்து இல்லு. இது எல்லாமே ஈரொற்று மெய்மயக்கத்தில் இடம்பெறும். நெக்ஸ்ட்டு 31வது ஏ. இறந்த கால இடைநிலை இத்து இட்டு இன்னு. நிகழ்கால இடைநிலை கிருகென்று ஆனின்று. எதிர்கால இடைநிலை இப்பு இவ்வு. எதிர்மறை இடைநிலை ஆ ஆல் இல். இறந்த கால இடைநிலைகள் இத்து இட்டு இரு இன்னு. நிகழ்கால இடைநிலைகள் கிருகென்று ஆனின்று. எதிர்கால இடைநிலைகள் இப்பு இவ்வு. எதிர்மறை இடைநிலைகள் ஆ ஆல் அல் இல். 32வது வினா. ஆன்சர் ஆப்ஷன் பி. தன்மை ஒருமை வினைமுற்று விகுதிகள். என் ஏன் ஆல் அன். தன்மை பன்மை வினைமுற்று விகுதிகள். எம் ஏம் அம் ஆம். முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதிகள். ஐ ஆய் ஈ. முன்னிலை பன்மை வினைமுற்று இர் ஈர் மின். இதெல்லாம் புக்கில் இருக்குது, நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா அப்படியே ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேங்களா? அடுத்து ஆப்ஷன் சி. படற்கை ஆண்பால் விகுதி அன் ஆன். பெண்பால் அல் ஆல். படற்கை பலர்பால் அர் ஆர். படற்கை ஒன்றன்பால் து ரு டு. அடுத்து 34வது ஆப்ஷன் டி. படற்கை பலவின்பால் ஆ ஆ. அடுத்து வியங்கோல் வினைமுற்று கா இய இயர். தெரிநிலை பெயரச்சு விகுதிகள் ஆ உம். தெரிநிலை வினையச்சு விகுதிகள் உ இ. படற்கை பலவின்பால் பார்த்திங்கன்னா ஆ ஆ. வியங்கோல் வினைமுற்று விகுதி கா இய இயர். தெரிநிலை பெயரச்சம் ஆ உம். தெரிநிலை வினையச்சு விகுதிகள் உ இ. அடுத்து 35வது வினா. ஆன்சர் ஆப்ஷன் டி. 1 2 3 கரெக்டு. சொல்லுக்கு வழங்கும் பெயர்களில் ஒன்று பதமாகும். பதம்னு சொல்லுவோம். சொல்ல பதம் கிளவி அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? சொல்லுக்கு பெயர் சொல்லும் வினை சொல்லும் பகுபதத்திற்கு உரியன. இடைச்சொற்கள் உரிச்சொற்கள் பகாபதத்திற்கு உரியன. பெயர் சொல்லும் வினை சொல்லும் பகுபதத்திற்கு உரியன. இடைச்சொல் உரிச்சொல் பகாபதத்திற்கு உரியன. பகுபத உறுப்புக்கள் மொத்தம் 6. பகுபத உறுப்புக்கள் மொத்தம் 6. இதை முதுநிலை என்றும் கூறுவர். எதை? பகுதியை முதுநிலைன்னு சொல்லுவாங்க. பகுதியை முதநிலைன்னு சொல்லுவாங்க. விகுதி பெறாத ஏவல் வினையாக வருவது. இது பார்த்திங்கன்னா நமக்கு பகுதி. ஏவல் வினையாக வர்றது பகுதி. அறிஞர் இதில் பகுதி என்னன்னு கேட்குறாங்க. அறிஞர் இதில் அரிதான் பகுதி, அதாவது ஏவல் வினையாக வரும். ஒரு வினைமுற்று சொல்லின் இறுதியில் நின்று திணை பால் எண் இடம் ஆகியவற்றை வெளிப்படுத்தும் உறுப்பு. ஒரு வினைமுற்று சொல்லின் இறுதியில் அமைந்து விகுதி பகுதி விகுதி இடைநிலை சந்தி சாரிய விகாரத்தில் திணை பால் எண் இடம் ஆகியவற்றை காட்டினா விகுதி. நடந்தது இதில் விகுதி என்ன? நடந்தது இதில் விகுதி பார்த்திங்கன்னா து. நடந்தது இதில் விகுதி து. பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் தோன்றும் உறுப்பு. பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் தோன்றும் உறுப்பு இடைநிலை. நெக்ஸ்ட்டு வியங்கோல். வியங்கோல் பார்த்திங்கன்னா நமக்கு எழுதுக. வியங்கோல் வினைமுற்று கா இய இயர். தொழிற்பெயர் செய்தல் தல் அல் கை அந்த விகுதிகள் கொண்டு முடியும். பெயரச்சம் ஆ சவுண்டில் முடிஞ்சால் பெயரச்சம். வினையச்சம் ஊ சவுண்ட்லேயும் ஈ சவுண்ட்லேயும் முடிஞ்சால் வினையச்சம். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. வியங்கோல் வினைமுற்று எழுதுக. தொழிற்பெயர் செய்தல். பெயரச்சம் உரைத்த. வினையச்சம் படித்து. செய்வான் இதில் இடம்பெறும் இடைநிலை.
செய்வான், இதில் வந்து எதிர்கால இடைநிலை தான் இடம்பெற்றிருக்கு. நமக்கு படிக்கும் போதே தெரியுது. செய்தான்னு வந்தால் அது இறந்த கால இடைநிலை, செய்வான் அது எதிர்கால இடைநிலை. வினை பகுதியில் வரும் இடைநிலை, வினை பகுதியில் வரும் இடைநிலை 1 2 சரியானவை. கால இடைநிலை எதிர்மறை இடைநிலை, கால இடைநிலை எதிர்மறை இடைநிலை. காணலன் இதில் இடம்பெறும் எதிர்மறை இடைநிலை, காணலன் இதில் இடம்பெறும் இடைநிலை அல். பெயர் இடைநிலைகளில் இடம்பெறாத மெய், பெயர் இடைநிலைகளில் இடம்பெறாத மெய் இக்கு, இச்சு, இஞ்சு, இந்து இதெல்லாம் வரும். மூவர் இதில் இடம்பெறும் இடைநிலை, மூவர் இதில் இடம்பெறும் இடைநிலை பெயர் இடைநிலை, பெயர் இடைநிலை. பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் வருவது, பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் வருவது சந்தி. பகுதி, விகுதி, சென்ட்ரா வந்து இடைநிலை வரும். பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் வருவது நமக்கு இடைநிலை. இதுவே வந்து பகுதிக்கும் இடைநிலைக்கும் இந்த ரெண்டுக்கும் சென்ட்ரா வருவது சந்தி. பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி. சாரியை வந்து பார்த்திங்கன்னா இடைநிலைக்கும் விகுதிக்கும் சென்ட்ரா வந்தால் அது சாரியை. இந்த பகுதி, இடைநிலை, விகுதி இதில் ஏற்படுற மாற்றங்கள் விகாரம். இதற்கு புணர்ச்சி என்று பெயர், இதற்கு புணர்ச்சி என்று பெயர். சந்தி. சந்தியாக வரும் எழுத்துக்களில் இடம்பெறுபவை, சந்தியாக வரும் எழுத்துக்களில் இடம்பெறுவை மேற்கூறிய அனைத்தும். இத்து, இப்பு, இக்கு இது எல்லாமே சந்தியாக வரும். அடுத்து பின்வரும் கூற்றுகளில் சரியானவை எவை? பின்வரும் கூற்றுகளில் சரியானவை சி 1 2 கரெக்டு. சாரியை இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் வரும். இப்போ தான் சொன்னேன். பகுதி, பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் வருவது சாரியை. சாரிங்க, இதில் 1 2 மட்டும் சரியானவை. சாரியை பொருள் உள்ளதுன்றாங்க, அதுக்கு பொருள் இல்லை. சாரியை இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் வரும், பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் வருவது சந்தி. ஆக்சுவலாக இது கூட டவுட்டு தான், இடையில் வருவது சந்தி தான் வரும், இங்கே சாரியை வராது. அடுத்து பார்த்தனன் இதில் சாரியை என்பது, பார்த்தனன் இதில் சாரியை என்பது அன், இது வந்து அன் என்பது சாரியை. பகுதி, விகுதி, இடைநிலை ஆகியவை புணரும் போது அவற்றின் வடிவத்தில் ஏற்படும் மாற்றம். பகுதி, விகுதி, இடைநிலை ஆகியவற்றில் புணரும் போது ஏற்படும் மாற்றம் வந்து பார்த்திங்கன்னா விகாரம். பின்வரும் கூற்றுகளில் சரியானவை யாவை? பின்வரும் கூற்றுகளில் சரியானவை 1 3. பகுபத உறுப்புகளில் அடங்காமல் 7வது உறுப்பாக வரும் புறத்துறுப்பு எழுத்து பேருன்னு சொல்லுவாங்க. பகுபத உறுப்புகளில் அடங்காமல் 7வது உறுப்பாக வரும் புறத்துறுப்பு எழுத்து பேருன்னு சொல்லுவாங்க. விகுதி தனியே வராமல் துணையாக பெற்று வரும் எழுத்தே எழுத்து பேரு ஆகும். விகுதி தனியே வராமல் துணையாக பெற்று வருவது தான் எழுத்து பேரு. 1 3 கரெக்டு. எழுத்து பேரு காலம் காட்டாது. மொழியாதான் இதில் எழுத்து பேரு யாது? மொழியாதான் இதில் எழுத்து பேரு இத்து. இத்து ப்ளஸ் ஆன் வருது இல்லைங்களா, இதில் இத்து தான் வந்து நமக்கு எழுத்து பேரு. உவமை, வினை, பயன், வடிவம், உரு என்ற 4 அடிப்படையில் தோன்றும் என்று கூறியவர் தொல்காப்பியர். உவமை வந்து வினை, பயன், வடிவம், உரு என்ற 4 அடிப்படையில் தோன்றும் என்றவர் தொல்காப்பியர். மலைக்கிழவின் நரைத்த கூந்தல், மலைக்கிழவின் நரைத்த கூந்தல் இதில் இடம்பெறும் உருவக வகை, இதில் இடம்பெறும் உருவக வகை நிறம். நெக்ஸ்ட்டு 59வது வினா ஆன்சர் பி. புலி போல பாய்ந்தான் வினை, மழை போல குடுக்கும் கை பயன், துடி போலும் இடை வடிவம், தளிர் போலும் மேனி உரு. புலி போல பாய்ந்தான் வினை, மழை போல கொடுக்கும் கை பயன், துடி போலும் இடை வடிவம், தளிர் போலும் மேனி உரு. உள்ளுரை உவம தொடர்பான பின்வரும் கூற்றுகளில் சரியானவை எவை? உள்ளுர உவமம் தொடர்பான பின்வரும் கூற்றுகளில் சரியானவை 1 2 மற்றும் சரி. வினை, பயன் போன்ற அடிப்படையில் தோன்றும் உள்ளுர உவமம் குறியீடுகளை கொண்டு உருவாக்கப்படும். கவிஞர் தான் கூற கருதிய பொருளை வெளிப்படையாக கூறாமல் அகமந்தாரின் மன உணர்வுகளை கருப்பொருள் மூலமாக உவமைப்படுத்துவது. கவிஞர் தான் கூற கருதிய பொருளை வெளிப்படையாக கூறாமல் அகமந்தாரின் மன உணர்வுகளை கருப்பொருள் மூலமாக உவமைப்படுத்துவது என்னன்னா உள்ளுரை உவமம். உள்ளுரை உவமம். இறைச்சி தொடர்பான பின்வரும் கூற்றுகளில் சரியானவை
1ம் 2ம் சரி. அகப்பாடலில் மட்டுமே வரும், குறிப்பு பொருளில் தான் வரும். இறைச்சி என்பது அகப்பாடலில் வரும், குறிப்பு பொருளில் வரும். உள்ளுரை உவம கதை பொருளோடு சேர்ந்து காணப்படுகிறது. இறைச்சி பொருள் கவிதை பொருளின் புறத்தே குறிப்பு பொருள் வெளிப்படுகிறது. இதில் 1ம் 2ம் கரெக்டு. உள்ளுரை உவம கதை பொருளோடு சேர்ந்து வருகிறது. இறைச்சி பொருள் கவிதை பொருளின் புறத்தே குறிப்பு பொருளாய் வெளிப்படுகிறது. அடுத்து செய்யுள் உறுப்புகளின் எண்ணிக்கை 6. செய்யுள் உறுப்புகளின் எண்ணிக்கை 6. அடுத்து பாக்களின் வகைகள், பாக்களின் ஓசைகள், பாக்கள் இயற்றுவதற்குரிய விதிமுறைகள் முதலியவற்றை விளக்குவது யாப்பெருங்கல காரிகை. பாக்களின் வகைகள், பாக்களின் ஓசைகள், பாக்கள் இயற்றுவதற்கு விதிமுறைகள் பற்றி கூறுவது யாப்பெருங்கலக்காரிகை. அடுத்து 66வது ஆன்சர் ஆப்ஷன் சி. வெண்பா செப்பலோசை, ஆசிரியப்பா அகவலோசை, களிப்பா துள்ளலோசை, வஞ்சிப்பா தூங்கலோசை. நெக்ஸ்ட்டு 6 அல்லது அதற்கு மேற்பட்ட பல சீர்களாக வருவது. 6 அல்லது அதற்கு மேற்பட்ட சீர்களாக வருவது கழி நெடிலடி. கழி நெடிலடி. அடுத்து 68வது ஆன்சர் டி. குறளடி 2 சீர், அளவடி 4 சீர், சிந்தடி 3 சீர், நெடிலடி 5 சீர். கழி நெடிலடி 6, 6க்கும் மேலும் வருவது கழி நெடிலடி. பின்வரும் கூற்றுகளில் சரியானவை எவை? பின்வரும் கூற்றுகளில் சரியானவை 1ம் 2. ஆள் என்பது நேரிசை, இகழ்ச்சி என்னும் சொல் நிறையிசை. ஆள் என்பது நேரிசை, இகழ்ச்சி என்பது நெறிசை. எதற்குரிய சீர் ஏர் சீராகும்? எதற்குரிய சீர் ஏர் சீர்? ஆசிரியப்பாவுக்குரிய சீர் ஏர் சீராகும். எதற்குரிய சீர் காய்ச்சீராகும். எதற்குரிய சீர் காய்ச்சீர்னா வெண்பாவிற்கு காய்ச்சீர். பின்வரும் கூற்றுகளில் சரியானவை அனைத்தும் இங்கே தவறு கொடுத்துருக்கிறது, அனைத்தும் தவறு. அடுத்து 73க்கு ஆன்சர் ஏ. தேமா நேர்நேர், நேர்நேர் தேமா, நிறைநேர் புளிமா, நிறைநிறை கருவிலம், நேர்நிறை கூவிலம். ஆசிரியப்பா தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனி. 1ம் 3ம் சரி. எல்லா அடிகளும் 4 சீர்களை பெற்று வரும். ஆசிரியப்பால எல்லா சீர்களும் 4 அடிகளை பெற்று வரும். இறுதி அடியின் இறுதி எழுத்து ஏ என்னும் எழுத்தால் முடிவது சிறப்பு. அதாவது ஏகாரத்தில் முடியுதுன்னு சொல்லுவாங்க, அதில் முடியுது சிறப்பு. 1ம் 3ம் சரி. 75க்கான ஆன்சர் பி. நேரிசை ஆசிரியப்பா 3 சீர்களை பெற்று வருவது. நேரிசை ஆசிரியப்பா 3 சீர்களை பெற்று வரும். இணைக்குரல் ஆசிரியப்பா குரலடி சிந்தடி வருவது. நிலைமண்டல ஆசிரியப்பா 4 சீர்களை பெற்று வருது. அடிமறி மண்டல ஆசிரியப்பா பார்த்திங்கன்னா ஓசையும் பொருளும் பெற்று வரும். இதெல்லாம் நீங்கள் டீப்பாக படிக்கணுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. கேட்டுட்டா என்ன பண்ணுறது? அதனால் எல்லாமே இதெல்லாம் ஓரலாக பார்த்துக்கங்க. நீங்கள் டீப்பாக படிக்க வேண்டியது எல்லாமே சிலபஸில் இருக்கிறது தான். இது நம்ம விடக்கூடாது. எப்படியும் நமக்கு ட்விஸ்ட் வைக்கிறதுக்கு கடினமான கொஷின் 11th 12th இருந்தால் எடுப்பாங்க. அதில் அதையும் ஒரு முறை ஓரலாக பார்த்துட்டு போயிடுவோமே, நமக்கு கெஸ் பண்ணி ஆன்சர் பண்ணுறதுக்காவது நமக்கு அப்போ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஆசிரியப்பாவின் இனங்கள் ஆசிரிய தாழிசை, ஆசிரிய துறை, ஆசிரிய விருத்தம் எல்லாமே. அடுத்து 77 ஆன்சர் ஆப்ஷன் சி. ஸ்மார்ட் ஃபோன் திறன்பேசி, செல்ஃபோன் கைபேசி, டச் ஸ்க்ரீன் தொடுதிரை, பக் பிழை. ஸ்மார்ட் ஃபோன் திறன்பேசி, செல்ஃபோன் கைபேசி, டச் ஸ்க்ரீன் தொடுதிரை, பக்னா பிழை. அடுத்து 78க்கான ஆன்சர் டி. கெசட் அப்படின்னா அரசிதழ், டெஸ்பேட்ச் அனுப்புகை, சப்சிடி நல்கை, சீலிங் உச்சவரம்பு, செயிலிங்னா உச்சவரம்பு. சர்க்குலர் என்பது சுற்றறிக்கை. சர்க்குலர் என்பது சுற்றறிக்கை. 1 2 மட்டும் சரி. ஆப்ஷன் சி. பெரும்பாலும் காரணப்பெயர்களாகவே அமையும். கலைச்சொற்கள் பார்த்திங்கன்னா நமக்கு பெரும்பாலும் காரணப்பெயர்களாகவே அமையும். ஒரு மொழி தன் வேறு சொற்களை கொண்டு புதிய புதிய கலைச்சொற்களை உருவாக்கி கொள்ள முடியும். ஒரு மொழி தன் வேறு சொற்களை கொண்டு புதிய புதிய கலைச்சொற்களை உருவாக்கி கொள்ள முடியும். ரெண்டுமே கரெக்டு. அடுத்து வெப்சைட் அப்படின்னா இணையம், பிளக் அப்படின்னா வலைப்பு, விண்டோஸ் அப்படின்னா பலகனி, 5Gனா 5ஆம் தலைமுறை. 5Gனா 5ஆம் தலைமுறை. நெக்ஸ்ட்டு 82க்கு ஆப்ஷன் பி.
கிளினிக் மருத்துவமனை, பிளட் குரூப் குருதி பிரிவு, பார்மோஸ்ட் மருந்தாளுனர், எக்ஸ்ரே ஊடுகதிர். கிளினிக் மருத்துவமனை, பிளட் குரூப் குருதி பிரிவு, பார்மாயிஸ்ட்னா மருந்தாளுனர், எக்ஸ்ரேனா ஊடுகதிர். அடுத்து 83வது ஆப்ஷன் சி, டைஃபாய்டு குடற்காய்ச்சல். டைஃபாய்டுனா குடற்காய்ச்சல். ஆயின்மெண்ட் அப்படின்னா களிம்பு. இமெயில் அப்படின்னா மின்னஞ்சல். பர்சனாலிட்டினா ஆளுமை. டைஃபாய்டுனா குடற்காய்ச்சல், ஆயின்மெண்ட்னா களிம்பு, இமெயில்னா மின்னஞ்சல், பர்சனாலிட்டினா ஆளுமை. அடுத்து கலைச்சொல் விதிமுறைகள் தொடர்பானவற்றில் தவறானது. கலைச்சொல் விதிமுறைகளில் தவறானது ஏ, ஓசை நயமுடையதாக இருத்தல் அவசியமில்லைன்னு சொல்லியிருக்காங்க, அது தவறு. ஆக்கம் பெறும் சொல் தமிழ் சொல்லாக இருத்தல் வேண்டும். வடிவில் சிறியதாகவும் எளிமையாகவும் இருக்கணும். நல்லவை அல்லாதவற்றை குறிக்கக்கூடாது. இதில் ஓசை நயமாகவும் இருக்கணும். இங்கே ஓசை நயம் அவசியமில்லைன்னு சொல்லியிருக்காங்க, அதனால் அது மட்டும் தவறு. 85 ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, நோட் புக் எழுதுச்சுவடி. ஆன்சர் புக் விடைச்சுவடி. ரஃப் நோட் பொது குறிப்பு சுவடி. பெர்ஸ்பெக்டோஸ் விளக்குச்சுவடி. நெக்ஸ்ட்டு 86க்கு ஆப்ஷன் ஏ, சப் ஜூனியர் மிக இளையோர், சூப்பர் ஜூனியர் மூத்தோர், கஸ்டமர் வாடிக்கையாளர், கன்சியூமர் நுகர்வோர். சப் ஜூனியர் மிக எளியோர், கன்சியூமர் சூப்பர் ஜூனியர் மூத்தோர், கஸ்டமர் வாடிக்கையாளர், கன்சியூமர் நுகர்வோர். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. அடுத்து 87க்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் பி, கேரம்னா நாலாங்குழி ஆட்டம். சேல்ஸ் டேக்ஸ் விற்பனை வரி. அக்கௌண்ட்டு பற்று வரவு கணக்கு. ரெஃப்ரினா நடுவர். கேரம்னா நாலாங்குழி ஆட்டம், சேல்ஸ் டேக்ஸ்னா விற்பனை வரி, அக்கௌண்ட்னா பற்று வரவு கணக்கு, ரெஃப்ரினா நடுவர். நெக்ஸ்ட்டு உலகின் எந்த மூலையில் எவ்வகையான கண்டுபிடிப்பு நிகழ்ந்தாலும் உடனுக்குடன் டேஸ் தங்கள் மொழியில் புதிய சொல்லை உருவாக்கிவிடுவர். ஜப்பானியர். உலகின் எந்த மூலையில் எவ்வகையான கண்டுபிடிப்பு நிகழ்ந்தாலும் உடனுக்குடன் டேஸ் தங்கள் மொழியில் புதிய சொல்லை உருவாக்குவாங்கன்னா ஜப்பானியர். அடுத்து 89க்கு ஆப்ஷன் சி, பைலட்னா வளவன், மீசல்ஸ்னா அம்மை, மாலிகுல் அப்படின்னா மூலக்கூறு, ஃபோட்டோசிந்தசிஸ்னா ஒளிச்சேர்க்கை. ஆப்ஷன் சி தான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு அறிவியல் கலைச்சொற்களை தமிழாக்குவதில் உள்ள முறைமைகள் குறித்து குறிப்பிட்டவர். அறிவியல் கலைச்சொற்களை தமிழாக்குவதில் உள்ள முறைகள் குறித்து குறிப்பிட்டவர் வாசே குழந்தைசாமி. அடுத்து ஆப்ஷன் டி, ஆன்டிபயாட்டிக்ஸ் அப்படின்னா நுண்ணுயிர் கொல்லிகள். லைப்ரரி நூலகம், லைப்ரரியன் நூலகர், லைப்ரரி சயின்ஸ் நூலக இயல். பொருட்களை தனித்தனியாக குறிப்பிடும் இடங்களில் டேஸ் வருதல் வேண்டும். பொருட்களை தனித்தனியாக குறிப்பிடும் இடங்களில் கார் புள்ளி வர வேண்டும். இந்த நிறுத்தற் குறியீடுகள்லாம் நல்லா பார்த்துக்கங்க, ரொம்ப முக்கியம். அடுத்து பொருட்களை தனித்தனியாக குறிப்பிடும் இடங்களில் நமக்கு கார் புள்ளி வரணும். தொடர்நிலை தொடர்களிலும் ஒரு சொல்லுக்கும் வேறுபட்ட பொருள் கூறும் இடங்களிலும் டேஸ் வருதல் வேண்டும். தொடர்நிலை தொடர்களிலும் ஒரு சொல்லுக்கும் வேறுபட்ட பொருள் கூறும் இடங்களிலும் டேஷ் வருதல் வேண்டும். அரை புள்ளி வருதல் வேண்டும். சிறு தலைப்பு, நூறு பகுதி, எண், பெருங்குட்டு தொடர் முதலிய இடங்களில் டேஷ் வருதல் அவசியம். முக்கார் புள்ளி. சிறு தலைப்பு, நூற்பகுதி, எண், பெருங்குட்டு தொடர் முதலிய இடங்களில் முக்கார் புள்ளி வரணும். முகவரி இறுதி, சொற்குறுக்கம், நாள் முதலிய இடங்களில் டேஷ் வருதல் வேண்டும். முற்றுப்புள்ளி. முகவரி இறுதி, சொற்குறுக்கம், நாள் முதலிய இடங்களில் நமக்கு முற்றுப்புள்ளி வரணும். மேற்கோள் குறி எத்தனை வகைப்படும்? மேற்கோள் குறி நமக்கு 2 வகைப்படும். முடிஞ்சால் அந்த நிறுத்தற்குறிகள் தொடர்பான அந்த நோட்ஸ் எதனா இருந்தால் நான் டெலகிராமில் ஷேர் பண்ணுறேன், ஓகேங்களா? அடுக்கு சொற்களின் பின் டேஸ் வருதல் வேண்டும். அடுக்கு சொற்களின் பின் நமக்கு வியப்பு குறி வருதல் வேண்டும். அண்மையில் இருப்பாரை அழைப்பதற்கு டேஸ் பயன்படுத்த வேண்டும். அண்மையில் இருப்பாரை அழைப்பதற்கு விழிக்குறி, இங்கே வா, நண்பா படி. அது மாதிரி அண்மையில் இருப்பாரை அழைப்பதற்கு விழிக்குறி நமக்கு பயன்படுத்தணும்.
100 பெயர் குறிக்கும் இடத்தில் டேஷ் வருதல் வேண்டும். ஒற்றை மேற்கோள். இது ஒற்றை மேற்கோள் குறிக்க வேண்டும். 100 பெயர் குறிக்கும் இடத்தில் ஒற்றை மேற்கோள். நேர்கூற்றுகளிலும் அயற்கூற்றுகளிலும் சரிங்க, நேர்கூற்றுகளிலும் மேற்கோள்களிலும் இரட்டை மேற்கோள் நம்ம பயன்படுத்தணும். நேர்கூற்றுகளிலும் மேற்கோள்களிலும் நம்ம இரட்டை மேற்கோள் குறி நம்ம பயன்படுத்தணும். 11th to 12th நீங்கள் முடிச்சிடுங்க. இது நம்ம படிக்கலன்னு இருக்கக்கூடாது, ஓகேங்களா? நீங்கள் என்ன தான் நல்லா படிச்சிருந்தாலும் நம்ம படிக்காத ஏதோ ஒரு விஷயம் வரும். அதனால் சிலபஸில் கவர் ஆகுது எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. இது சிலபஸில் கவர் ஆகாமல் இல்லை, அதாவது இன்டைரக்டாக கவர் ஆகும். நீங்கள் எக்ஸாம் போய் எழுதினா தான் உங்களுக்கு தெரியும். ஏன் நம்ம 11th 12th இலக்கணமும் சேர்ந்து படிக்கணுமா, 10th வரைக்கும் படித்தா போதாதான் நிறைய பேருக்கு கொஷின் இருக்கும். நீங்கள் அந்த தப்பை பண்ணிடாதீங்க. உங்களால் என்ன பண்ண முடியும், உட்காந்து நம்மளால் நல்லா படிக்க முடியாதுன்னா நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுற மாதிரியாவது அதை ரீட் பண்ணி விட்டுட்டு போங்க. கண்டிப்பாக லாஸ்ட் டைமில் அது ஹெல்ப் பண்ணும். உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நம்ம யூடியூப் சேனலில் பார்த்திங்கன்னா 20 நாளைக்கு 20 டெஸ்ட்டுன்னு போயிட்டுருக்கு. டெலகிராமில் அதற்கான கொஷின்லாம் சென்ட் பண்ணிட்டுருக்கேன். ஆன்சருக்கு எக்ஸ்ப்ளனேஷன் யூடியூப்பில் போகுது. இதெல்லாம் ஃபாலோ பண்ணால் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.